இது நான் செகண்ட் டைம் வர்றேன். இதுக்கு முன்னாடி 2016 ஒரு டைம் வந்தேன். ஃபஸ்ட் டைம் வெள்ளிங்கிரி மலை ஏறணும்னு ஆசைப்பட்றவங்களாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வெள்ளிங்கிரி மலை நான் ஒரு 3 டைம் போயிருக்கேன். அதே மாதிரி நீங்கள் மலை மேலே வரும்போது கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே குரங்கு தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஹாய் மக்களே, வணக்கம். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா, தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. உலகில் இருக்கக்கூடிய முருகர் மலையிலேயே மிகவும் உயரமான மலையான ஓதி மலைக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். காலையில் நேரத்துலேயே வந்துட்டேன். வெயிலுக்கு முன்னாடியே ஏறலான்னு பார்த்தா வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1800 படிக்கட்டுகள் ஏறணும், 3500 அடி உயரம். இது நான் செகண்ட் டைம் வர்றேன். இதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட் டைம் வந்தது கிட்டத்தட்ட 2016 வந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் எனக்கு வரதுக்கான சான்ஸ் கிடச்சிது. லாஸ்ட் வீக் வந்தேன், ஆனால் ஏற முடியல. கோயிலே லாக்கு, ஏறக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் மறுபடியும் வந்திருக்கேன். வாங்க மொத்தம் மேலே போயிட்டு பேசுவோம். மக்களே, இதான் ஓதிமலை அடிவாரம். கீழே விநாயகர் இருக்கார். அவரை கும்பிட்டு அவருக்கு தோப்பு காரணத்தை போட்டுட்டு நடுநடுந்து மலையேற ஆரம்பிச்சிட வேண்டியது தான். வாங்க போகலாம். ஓதிமலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கோவில் எல்லா நாளும் திறந்துருக்காதுங்க. திங்கள், செவ்வாய், வெள்ளி, அப்புறம் சஷ்டி, கிருத்திகை, இந்த மாதிரி முக்கியமான நாட்கள் மட்டும்தான் கோவில் திறந்துருப்பாங்க. மற்ற நாளில் நீங்கள் வந்தீங்கன்னா சும்மா கூட மலை ஏற முடியாது. ஏன்னா வெளியவே கேட் லாக் பண்ணிடுவாங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் இன்னொன்று என்னென்னா, சாயந்தரம் 5 மணிக்கு மேலே நீங்கள் மலை ஏற அனுமதியே கிடையாது. ஓதிமலை முருகனுக்கு அரோகரா. இந்த படிக்கட்டுகள்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ எப்படி பார்க்குறீங்களோ இதே மாதிரி தான் மலை ஃபுல்லாகவே இருக்கும். எல்லாமே கல்லால் செஞ்ச படிக்கட்டு தான். நான் இன்றைக்கி அமாவாசை நாள் வேறு கூட்டம் பயங்கரமாக இருக்குன்னு நினச்சிட்டு எதிர்பார்த்து வந்தேன். ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தாங்க இருக்குது. மொத்தமாகவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 பேர் தான் இருப்போம்னு நினைக்கிறேன். வாங்க அப்படியே மேலே போய் பார்ப்போம். ஒருவேளை மேலே க்ரௌடு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா எனக்கு முன்னாடி ஏறுறது கூட ஆரம்பிச்சிருப்பாங்க, வெயில் வரதுக்கு முன்னாடி போகலான்னு சொல்லிட்டு. இங்கே இருக்கிற குச்சி எல்லாமே பார்த்திங்கன்னா இலவசம்தான். இலவசம்னா நீங்கள் மலை ஏறிட்டு இறங்கி கொண்டாந்து இங்கேயே வச்சுட்டு போயிடணும். எந்த குச்சியுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக அனுமதி கிடையாது. மலை ஏறுறதுக்கு மட்டும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் கோயில் நிர்வாகமே இலவசமாக கொடுக்குறது. அது வெயிலுக்கு முன்னாடி ஏறிடலான்ட்டு காலையில் 5 மணிக்கே வீட்டிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். வெயில் பார்த்திங்களா எப்படி பொழக்குதுன்னு. ஆனால் டைம் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். மணி 7 தாங்க ஆகுது. காலையில் 7 மணிக்கே சரியான வெயில். லேட்டாக வந்தாலும் ஏறுறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த செட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக போட்டதாக தான் இருக்கும். ஏன்னா நாங்கள் 2016 வரும்போது இதெல்லாம் பார்த்த மாதிரி கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லை. ஆனால் பரவாயில்ல, இந்த வெயிலுக்கு உண்மையாகவே தான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். கீழே ஸ்டார்டிங்கில் ஒரு விநாயகரை கும்பிட்டு ஏறணுமா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவாசி மலையில் இங்கே ஒரு விநாயகர் இருக்கார். இவரை கும்பிட்டுட்டு அப்படியே லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக மலை மேலே போயிட்டே இருக்க வேண்டியதுதாங்க. நம்ம என்ன தான் எவ்வளோ பெரிய கோயிலுக்கு போனாலும் நம்மளால் விநாயகருக்கு ஒரு சல்யூட்டை போடாமல் போகவே முடியாது. இங்கே ஒரு விநாயகர் இருக்காருங்க. இவர்கிட்ட ஒரு கும்பிட போட்டுட்டு வேறு மலையேற ஆரம்பிக்க வேண்டியதான். கீழே இருந்து ஸ்ட்ரைட்டாக வந்தோமா, இங்கே இந்த விநாயகரை கும்பிட்டு அப்படியே நேராக லெஃப்ட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டாக மலை உச்சி தாங்க. ஸ்டெப்புகள்லாம் பாருங்கள், சும்மா வேறு லெவலில் செதுக்கியிருக்காங்க. என்ன ஒரு கஷ்டம்னா, இந்த வெயில் காலத்தில் ஏறி இறங்குறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். காலையில் எதுவும் சாப்பிடாம ஏறவும் பயங்கரமாக மூச்சு வாங்குது. வாட்டர் பாட்டில் தான் கொண்டு வந்திருக்கேன். உட்டே பிஸ்கட் 2 வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப ஃபஸ்ட்டு அதை சாப்பிட்டு ஏற வேண்டியதுதான். ஃபஸ்ட் டைம் வெள்ளிங்கிரி மலை ஏறணும்னு ஆசைப்பட்றவங்களாம் அதுக்கு முன்னாடி ஓதி மலை ஒரு டைம் ஏறிட்டு அதுக்கப்புறம் போய் வெள்ளிங்கிரி மலை ஏறுங்க. ஏன்னா இது ஃபுல்லாகவே ஸ்டெப்பு தான், 1800 படிக்கட்டு. இதை நீங்கள் ஏறி பழகிட்டீங்க அப்படின்னா வெள்ளிங்கிரி மலைலாம் ரொம்ப ஈஸியாக ஏறிடலாம். காலையில் எதுவும் சாப்பிடாம மலை ஏறவும் பயங்கரமாக மூச்சு வாங்குது. வாங்க உட்காந்துட்டு பேசுவோம். இது வரைக்கும் வெள்ளிங்கிரி மலை நான் ஒரு 3 டைம் போயிருக்கேன். அந்த 3 டைம் போனதுலேயே எனக்கு அதுக்கப்புறம் போதுண்டா, இதுமாரி போக வேணான்ற அளவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு.
அதுக்கப்புறம் நான் எந்த மலையுமே ஏற கிடையாது. இப்போ மறுபடியும் நான் மலை ஏறணுங்கிற ஒரு தாட் எனக்கு வந்தது காரணமே லாஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சபரிமலைக்கு மாலை போட்டேன். மாலை போட்டு பெருவழி தான் போனேன். பெருவழி கிட்டத்தட்ட 5 மலை ஏறி எனக்கு அது ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரொம்ப வருஷம் கழித்து மலை ஏறியும் எனக்கு ஒரு டயர்ட்னஸோ எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் மறுபடியும் நம்ம மலை ஏறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. வெள்ளியங்கிரி போகணுங்கிறது ஆசை, மறுபடியும் வெள்ளியங்கிரி போகணுன்னு மறுபடியும் ஆசை வந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஓதிமலை ஒரு டைம் ஏறி பார்த்துருவோம், அதுக்கப்புறம் வெள்ளியங்கிரி போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போது ஓதிமலைக்கு வந்திருக்கேன். பெருசாக எனக்கு ஒன்றும் டயர்டு தெரில. மூச்சு வாங்குது, ஏன்னா காலையில் நேரத்தில் ஏறவும் எதுவும் சாப்பிடாம ஏறவும் எனக்கு கொஞ்சம் அந்த மூச்சு வாங்குது. பட் ஆனால் கால் வலிலாம் எதுவும் தெரியல. கண்டிப்பாக அடுத்து வெள்ளியங்கிரி மலையில் சந்திப்போம். நான் ஓதிமலைக்கு வர்றது இது செகண்ட் டைம். நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு தற்செயலாக நடந்தது. பொங்கலுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எங்கேயாவது போகலான்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்டு இருந்தப்போ, ஓதிமலைக்கு நம்ம இன்னும் போனதே இல்லைல்ல, ஓதிமலைக்கு போகலான்னு சொல்லிவிட்டு சடனாக எல்லோரும் கிளம்பி வந்துட்டோம். மலையோட ஹைட்டு, எத்தனை ஸ்டெப்பு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. போகணும்னு தோணுச்சு, கிளம்பி வந்துட்டோம். வந்துட்டு ஏற ஆரம்பிக்கும் போது தான் எங்களுக்கு தெரியும் ஓதிமலை எவ்வளோ கஷ்டமா அப்படிங்கிறது. ஆனால் அன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக ஏறிட்டு சாமி கும்பிட்டு இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஓடுனவன் இன்றைக்கி தான் மறுபடியும் ஓதிமலைக்கு வந்திருக்கேன். இங்கே மலை மேலே பார்த்திங்கன்னா குரங்குக்கு நிறைய இருக்குங்க. இங்கே பாருங்கள், அண்ணன் குச்சி வச்சு குரங்கு எல்லாம் துரத்திட்டுருக்குறாரு. கம்முன்னு விட்டால் அதுவே போயிடும், தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்காரு. எல்லா குரங்கையும் துரத்தி விட்டாருங்க. நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இந்த மலையில் இவ்வளோ குரங்கெல்லாம் இல்லைங்க. இப்போ ரீசெண்டாக வந்தது தான் இருக்கும். நீங்கள் இந்த கோயிலுக்கு சாமிக்கு பூ, பழம், தேங்காயெலாம் வாங்கிட்டு வரும்போது இந்த பிளாஸ்டிக் கவர்லலாம் வாங்கிட்டு வராதீங்க. கண்டிப்பாக பார்த்தா பிடுங்கிட்டு போயிடும். நீங்கள் ஏதாவது இந்த ஒயர் கூட இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி மறைச்சி வச்சு கொண்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இதுக்கிட்ட நீங்கள் சேஃப்டியாக கொண்டு போக முடியும். இல்லைன்னா கவரெல்லாம் பிச்சுட்டு ஓடிடும். அப்பாடா, ஒரு வழியாக மலை உச்சிக்கு வந்தாச்சுங்க. அங்கே பாருங்கள், அங்கே தான் கோவில் இருக்குது. இந்த வழியாக தான் என்ட்ரன்ஸு. வாங்க இதுக்குள்ளே உள்ளே போகலாம். உள்ளே வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், இதான் இடும்பர் சன்னதி. இங்கே கும்பிட்டு அப்படியே மறுபடியும் ரைட் சைடில் போனோம்னா கோவில் மூலஸ்தானம் இருக்குது. இங்கேருந்து வியூ பார்க்குறதுக்கு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே பாருங்கள் எப்படி பனிமூட்டமாக இருக்குது. அப்பா, அங்கே பாருங்கள், அங்கே ஒரு ஆறு தெரியுதுங்களா உங்கள் கண்ணுக்கு? நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். அது ஃபுல்லாகவே பவானி ஆறு தாங்க. பவானி சாகர் டேம் சொல்கிறாங்கல்ல, அதுதாங்க அது. பயங்கரமாக இருக்குது இங்கேருந்து வியூ. அங்கே பாருங்கள், அது ஃபுல்லாகவே பவானி ஆறு தான். இன்னும் கோவில் நட திறக்கலைங்க. மதியம் 12 மணிக்கு தான் திறப்பாங்களாமா. டைம் பார்த்திங்கன்னா காலையில் இப்போ 8:30 தான் ஆகுது. நீ 3 மணி நேரம் நம்ம வெயிட் பண்ணி சாமி கும்பிட்டு தான் போகணும். அதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள், இது வந்து கோவில் சாமி கும்பிட்டு கீழே இறங்கி போகிற இடம். இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த நாகம் சிலை வச்சுருக்காங்க, அதை கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போனோம்னா ராஜராஜேஸ்வரின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சாமி இருக்குது. இதையும் கும்பிட்டு நம்ம அப்படியே கீழே இறங்கி போகலாம்.
எல்லாருமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 3 மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல, இருந்து கும்பிட்டே போகலான்னு சொல்லிட்டு நிறைய பேர் இங்கே வெயிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாதி பேர் 3 மணி நேரம் எதுக்கு வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு இறங்கி நிறைய பேர் போயிட்டாங்க. இதுக்கு நடுவில் இந்த குரங்குங்க சேட்டை பயங்கரமான சேட்டைங்க. ஐயோ, ஏகப்பட்ட குரங்கு. எனக்கு இந்த மலை உச்சியிலேருந்து இந்த வியூலாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உண்மையாகவே இவ்வளோ ஹைட்லேருந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த ஃபீல்லாம் சொன்னால் புரியாது. இங்கே வந்து அதை அனுபவித்து பார்த்திங்கன்னா தான் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும். அவ்வளோ நல்லா இருக்குது. காற்றுமே பார்த்திங்கன்னா சும்மா ஜில்லு 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 வருது. இயற்கையான காற்று. அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பஸ்ஸு போகுது பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போது ஏதோ எறும்பு போகிற மாதிரி தெரியுது. அதே மாதிரி நீங்கள் மலை மேலே வரும்போது கையில் ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஏன்னா இங்கே வந்து குரங்கு தொல்லை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. கையில் ஏதாவது கவரு பேக்கெலாம் வச்சுருந்தீங்கன்னா பிடுங்கிட்டு ஓடிடும், ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் கையில் ஒரு குச்சி வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு சேஃப்டி. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே ஒரு கிணறு ஒன்று இருக்குதுங்க. எனக்கு பின்னாடி தான் இந்த கிணறு இருக்குது. உங்களுக்கு தெரியுதானு தெரில. பார்த்தீங்கன்னா போக முடியாது, கேட்டு போட்டிருக்காங்க. கேட் போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. எனக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த கிணறை காட்டுறேன். உண்மையாகவே ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன கோவில் கூட ஃபேமஸ் ஆகிடுது. இவ்வளோ பெரிய முருகன் கோவில், இவ்வளோ பெரிய மலை, நல்ல ஒரு வரலாறு இருக்கக்கூடிய ஒரு கோயில் ஏன் இன்னும் ஃபேமஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறது வந்து ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக இந்த கோயிலை வந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதில் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, நார்மலாக எல்லா முருகன் கோயில்லையும் ஒரு முகத்தோடு தான் இருக்கும். அது இல்லாமல் 6 முகத்தோடு பார்த்துருப்போம். இந்த ஓதிமலையில் மட்டும்தான் 5 முகம் கொண்ட முருகர் இருக்கார். உலகத்தில் வேறு எங்கேயுமே 5 முகம் கொண்ட முருகரை நீங்கள் பார்க்கவே முடியாது. அதை பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஓதிமலைக்கு மட்டும்தான் வரணும். ஸோ உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக வந்து ஓதிமலை ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள். ஏறி வர்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு நிறைய பேர் வராமல் இருக்கிறாங்களா என்னன்னு தெரியல. ஆனால் ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக ஏறி வந்துடலாம். நீங்கள் இப்படி ரெஸ்ட் எடுக்காமல் வந்தீங்கன்னா மட்டும்தான் கஷ்டம். எல்லா மலையுமே சரி, அங்கங்கே நின்று ரெஸ்ட் எடுத்துகிட்டு பொறுமையாக ஏறி வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கிட்டத்தட்ட நான் ஒரு 7:15 இருக்கும் ஏற ஆரம்பித்து 8:15 வந்தாச்சு. 1 மணி நேரத்தில் ஏறியாச்சு. அதுவும் அங்கே ஒரு அண்ணா போகிறாரு பார்த்தீங்களா, அவர்கிட்ட தான் கேட்டேன், அந்த கிணறு போய் வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு கேட்டதுக்கு, போய் எடுங்க தம்பி, தான் சைடு வழியாக போய் எடுங்க, கிணறு வந்து நல்லா சேஃப்டியாக கேட்டுக்கிட்டெல்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க, இங்கே போய் வீடியோ எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். ஸோ அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு அப்படியே உள்ளே இறங்கிட்டேன். வாங்க போய் இந்த கிணறை வீடியோ எடுப்போம். நான் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் எந்த மலை மேலேயும் கிணறு வந்து நான் பார்க்கல. ஃபஸ்ட் டைம் இங்கே தான் பார்க்குறேன். ஒரு வீடியோவில் தான் பார்த்தேன், தண்ணி நிறையாவே இருந்துச்சு. இப்போ தண்ணி இருக்கான்னு தெரியல, வாங்க போய் உள்ளே போய் பார்ப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் வேறு ஏதாவது மலையில் இந்த மாதிரி கிணறு இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தண்ணி இருக்கும்போது தாங்க தெரியுது. பைப் லைன்லாம் இருக்குது பாருங்கள். ஃபுல்லாகவே கம்பி வேலி போட்டு நல்லா சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஸ்டெப்புலாம் இறங்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், கேட்டு போட்டு பூட்டிலாம் வச்சுருக்காங்க. இல்லைனா நம்ம ஆளுங்க உள்ளே இறங்கி டைவ் அடிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. அங்கே இந்த பக்கம் போய் பார்ப்போம் தண்ணி இருக்கா என்னென்னு. என் கண்ணுக்கு தண்ணியே தெரியலைங்க. ஏங்க உள்ளே பாருங்கள், உள்ளேயுமே கிரில் போட்டு வச்சுருக்காங்க. தெரியுதா உங்களுக்கு? அங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த மரத்தோட இலைகள்லாம் படிஞ்சிருக்கு பாருங்கள். உள்ளேயுமே கிரில் போட்டு சேஃப்டியாக தான் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக தண்ணி இருக்கும் போல தான் தெரியுது, ஆனால் மேலே இல்லை. ஆனால் பைப் லைன்லாம் வருது. இந்த கோயிலுக்கு தேவையான தண்ணியை வந்து இங்கேருந்து எடுத்துக்கோங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கீழே இருந்து எந்த பைப் லைனும் வந்த மாதிரி நான் பார்க்கவே இல்லை. ஸோ இந்த கோவிலுக்கு தேவையான தண்ணியை இங்கேருந்தே எடுத்துக்குவாங்க. ஆனால் எப்படி இந்த மலை மேலே எவ்வளோ பெரிய கிணறு வெட்டினாங்கன்னு தெரியல. நல்லா பெரிய கிணறாகவே இருக்குது. ஏங்க ஒரு வழியாக பூசாரி வந்து சாமிக்கு பூஜையெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டாச்சுங்க. நல்ல தரிசனம். 5 முகம் உண்மையாகவே அற்புதமாக இருந்துச்சு. வெற்றிகரமாக சாமி கும்பிட்டு மலையிலேருந்து கீழே இறங்க ஆரம்பித்தாச்சுங்க. பாதி மலை இறங்கியாச்சு. கீழே பார்த்திங்கன்னா மோர் கொடுத்துட்ருக்காங்க. மோர் குடிச்சிட்டு இந்த கோவிலோட
ஸ்தல வரலாறு பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். கீழே பாருங்க, உங்கள் ஆத்தா மோர் ஊற்றிட்டு இருக்காங்க. வாங்க போய் மோர் குடிப்போம். அதான் கிட்டத்தட்ட இப்போ நம்ம முக்கால்வாசி மலையை கடந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது கீழே போகிறதுக்கு. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு என்னென்னு பார்த்திங்கன்னா, படைப்பு தொழிலை செய்கிற பிரம்மர்கிட்ட வந்து நம்ம முருகர் கேட்டிருக்காரு, இந்த உயிர்கள் உருவாவதற்கு மூல காரணமான பிரணவத்தோட பொருள் என்னென்னு அவர்கிட்ட கேட்டிருக்காரு. பிரம்மதேவருக்கு வந்து அதுக்கான பொருள் சரியாக தெரியல. அதனால் கோபமடைஞ்ச முருகப்பெருமான் வந்து பிரம்மரை வந்து சிறையில் அடைச்சிட்டாருங்களாமா. பிரம்மரை சிறையில் அடைச்சிட்டு இந்த ஓதிமலையிலேருந்து நம்ம முருகப்பெருமானே படைப்பு தொழிலை செய்ய ஆரம்பிச்சிட்டாருங்களாமா. நம்ம முருகப்பெருமான் வந்து படைத்த எல்லா உயிர்களையுமே புனித ஆத்மாவாக படைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதாவது புனித ஆத்மானா அந்த உயிர்களுக்கு வந்து இறப்பே இல்லாத மாதிரி படைக்க ஆரம்பித்ததுனால பூமியில் வந்து பிறப்பு இறப்பு வந்து சரியான விகிதத்தில் நடக்காமல் பூமியோட பாரம் வந்து அதிகமாகிருச்சுங்களாமா. அதனால் பாரம் தாங்காமல் பூமாதேவி சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. இந்த மாதிரி படைக்கிற எல்லாமே வந்து புனித ஆத்மாவாக படைக்கிறதுனால பிறப்பு இறப்பு விகிதம் வந்து சரியாக இல்லை, பூமியோட பாரம் அதிகமானதுனால என்னால் பாரத்தை தாங்க முடியலன்னு சொல்லிட்டு அவங்க போய் முறையிட்டதுனால சிவபெருமான் வந்து நேரடியாக ஓதிமலைக்கே வந்து முருகரை சந்தித்து அவரை சமாதானப்படுத்தி மீண்டும் அந்த படைப்பு தொழிலை வந்து பிரம்மருக்கே கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டதால் சமாதானமாகி அவர் மறுபடியும் அந்த படைப்பு தொழிலை பிரம்மருக்கே கொடுத்ததாக சொல்லப்படுது. அது இந்த ஓதிமலையில் பார்த்திங்கன்னா முருகருக்கு வந்து 5 தலை இருக்கும். அதோட காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, பிரம்மரோட படைப்பு தொழிலை வந்து கொஞ்ச நாள் முருகர் பண்ணதுனால பிரம்மருக்கு பார்த்திங்கன்னா 4 தலை இருக்கும். அந்த 4 தலை ப்ளஸ் முருகரோட ஒரு தலையும் சேர்த்து 5 தலை இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவ்வளோதான் மக்களே, ஒரு வழியாக கீழே இறங்கியாச்சு. கீழே அன்னதானம் போட்டுட்ருக்காங்களாமா. போய் சாப்பிட்டு நேராக வீடு கிளம்ப வேண்டியது தான். சரியான வெயில். காலை கீழே ஊனவே முடியலைங்க, சரியான வெயில் அப்படியே கொளுத்துது. நீங்களாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாகவே வாங்க. மக்களை வெற்றிகரமாக கீழே வந்தாச்சு. பாருங்க, அன்னதானம் போட்டுட்ருக்காங்க. என்ன சாப்பாடுன்னு தெரியல, வாங்க போய் பார்ப்போம். மக்களே, தக்காளி சோறு மக்களே, தக்காளி சோறு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். டேஸ்ட் உண்மையாக அல்டிமேட்டாக இருக்குது. மக்களே, வெற்றிகரமாக ஓதிமலை ஆண்டவருடைய தரிசனம் முடிச்சாச்சு. நேராக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வெயில் தான் சரியான வெயிலுங்க. இன்னும் சம்மரே ஸ்டார்ட் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே வெயில் போட்டு இப்படி பொழக்குது. கோயம்புத்தூரில் தான் இருக்கிற மாதிரி வேற எங்கேயாவது இருக்கிறமான்ற அளவுக்கு வெயில், சரியான வெயில். கோயம்புத்தூர்லாம் மாதிரி கிடையாது, சில்லுன்ற கோவையெல்லாம் கிடையாதுங்க. எல்லாம் எல்லா ஊர்லேயும் வெயில் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு வழியாக நல்லபடியாக ஓதிமலை ட்ரிப் முடிஞ்சது. அடுத்து வெள்ளிங்கிரி போகலான்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்கேன். கிட்டத்தட்ட வெள்ளிங்கிரி போயுமே ரொம்ப வருஷம் ஆச்சு. தொடர்ந்து ஒரு 3 வருஷம் போனேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 10-12 வருஷம் கேப் விழுந்திருக்கும். இப்போ மறுபடியும் வெள்ளிங்கிரி போகணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு வந்திருக்கு. ஸோ வந்து மேபி நெக்ஸ்ட் வீக்லலாம் அதுக்கு அடுத்த வீக்குள்ளே வெள்ளிங்கிரி போவோம். அதையும் ஒரு விளாக் எடுத்து போடுறேன் பாருங்கள். அதை முடிச்சுட்டு இன்னும் 2-3 ட்ரிப்பு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டினியூஸாக இனிமேல் வீடியோஸ் போடலான்ற ஒரு ஐடியாவோடு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டு தான் ரொம்ப முக்கியம். சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.